நாங்க அப்படி ஒண்ணும் நினைக்கல தம்பி. சந்தியாவை உங்க அப்பா தான் வேலைக்காக கூட்டிட்டு போனாரு. இந்த எண்ணம் கூட அவங்களுக்கு தான் வந்ததே தவிர நாங்க யோசிச்சு சொல்றோம் தான் சொல்லிருக்கோம். நீங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது. சந்தியா இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. வந்தா நானே கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. தம்பி போது நிறுத்துங்க. நீங்க கொலை பண்றதுக்காக தான் நாங்க பிள்ளைய பெத்து வச்சிருக்கோமா? அவளை கல்யாணம் பண்ணிக்க வேணாங்கிறது உங்க விருப்பம். அதுக்காக அவளை கொலை பண்ணுவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. பணம் இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. சந்தியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நல்ல வேலை கிடைச்சா ஆபீஸ மாத்தலாம். நல்ல ஆளு கிடைச்சான்னா கட்டிக்க போறவனையே மாத்தலாம். உங்க பொண்ணு ஏற்கனவே வேலை செஞ்ச ஆபீஸ்ல ஒருத்தனை காதலிச்சிருக்கா. இப்ப என்ன பார்த்ததும் அவளுக்கு மனசு மாறிடுச்சு. நாளைக்கு என்ன விட ஒரு பணக்கார பையன் கிடைச்சா என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பா. போது நிறுத்துங்க. ஆளை மாத்துறதும் மனசை மாத்துறதும் உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். ஆனா எங்க அக்கா அப்படிப்பட்டவங்க கிடையாது. பொண்ணுங்களை பத்தி இவ்ளோ கேவலமா பேசுறீங்களே. காதல்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? காதலை பத்தி என்கிட்ட பேசுறியாடி? என்ன மாதிரி காதல்ல உண்மையா இருந்த ஆம்பளைய நீ இதுவரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. ஆமா, உங்க லட்சணம் தான் தெரியுதே. பொண்ணுங்களை பத்தி இவ்ளோ கேவலமான எண்ணம் வச்சிருக்கிற மனுஷனுக்கு மத்தவங்க மனசை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சும்மா என்னன்னே தெரியாம வந்து பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. ஏடி சொன்ன? என்ன சொன்ன? அப்படியா? யாருக்கு பைத்தியம்? ஆமா மிருகதா. இத பாருங்க. இனிமே சந்தியா எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தா நடக்கிறதே வேற. என்ன மாப்பிளையாக்குற கனவை இதோட மறந்துருங்க. என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. பிரியா, 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 பிரியா. ஐயோ ரத்தம். பிரியா, ஒண்ணும் இல்லம்மா. பிரியா, பிரியா, பிரியா என்னம்மா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ கடவுளே, ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல இப்படி வந்து கலாட்டா பண்ணிட்டு போறானே. இவன் நல்லா இருப்பானா? அம்மா, அந்த பொறுக்கிய நினைச்சு ஏன் அழற? நான் அவனை நினைச்சேன்லம்மா. ஆம்பளைங்க சரியில்லாத வீட்டுல தெருவில் போற நாய் கூட உள்ள நுழையும்னு சொல்லுவாங்க. அது உண்மை ஆயிடுச்சு. அதை நினைச்சுதான் அழற. தரிசனம் நல்லா கிடைச்சதா? நல்லா இருந்துச்சுமா. திருப்பதிலேருந்து நேரம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உடனே நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க பொண்ணுக்கு அம்மாவை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. நந்தினி இப்போ உங்க வீட்டு பொண்ணு. கொஞ்சம் இருங்க, ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். வாங்க. என்னத்த இதெல்லாம்? நாங்க என்ன போருக்கா போயிட்டு வரோம்? டேய் சும்மா இருக்கியா? இதெல்லாம் சம்பிரதாயம்டா. அதுக்காக கல்யாணம் முடிஞ்சு வந்தப்ப எடுத்தீங்க, ஓகே. இப்ப கோயிலுக்கு தானே போயிட்டு வரோம். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்கும்டா. அதுக்கு தான் இதெல்லாம்.
போமா. சரிம்மா வாங்க. கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். முதல்ல பிரசாதம் எடுத்து கொடுங்க. சாப்பிடுங்க. இதுவும் சம்பிரதாயமா? சாப்பிடுங்க. கேஸ் வேற தீர்ந்து போய் 4 நாள் ஆச்சு, இன்னும் வர காணோம். எடுத்துக்கோமா. எடுத்துக்கோ நந்தினி, நீ சாப்பிடு. சம்பந்தியம்மா, அவங்க நம்ம வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாங்க. வேற எதுவும் செய்ய வேண்டாம், காப்பி மட்டும் போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா வந்திருக்காங்க. டிஃபன் ஏதாவது பண்ணி தரட்டுமா? அதான் சாப்பிட்டு வந்துட்டோன்னு சொல்றமே, வேண்டாம் விடுங்களேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான், அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. அப்படியா? நான் உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு நான் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வரேன். இல்ல, சாந்தி முகூர்த்தம் இங்க வேண்டாம், எங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கு, அங்க சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அது இல்ல, பொதுவா சாந்தி முகூர்த்தத்தை பொண்ணு வீட்டில் தானே வச்சுக்குவாங்க, அதானே சம்பிரதாயம். சம்பிரதாயத்தை விடுங்க, இனிமே அவங்க வாழ போற வீடு அதான், அவங்க வாழ்க்கையை அங்கேயே ஆரம்பிக்கட்டும். அவங்க வாழ போற வீடுன்னு சொல்லாதீங்க, நீங்களும் அவங்க கூட இருந்தா தான் நந்தினியும் பயம் இல்லாம இருப்பா. நான் அவங்க கூட தான் இருப்பேன். இப்போ கொஞ்ச நாள் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலான் இருக்கேன். இத்தனை நாள் அவனை தனியாக விட்டுட்டு போக முடியல. இப்போதான் உங்க பொண்ணு அவன் கூட இருக்காளே. இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் அந்த வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்க நந்தினியை பார்க்கறதுக்கு எப்போ வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம். நந்தினியை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி நந்தினியை உங்களை பார்க்கறதுக்கு எப்போ வேணா இங்கே வரட்டும். என்ன? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும். ஒரு நிமிஷம், நான் காஃபி கொண்டு வரேன். அம்மா, நானும் பிரியாவும் அன்னைக்கு எவ்வளவு தூரம் சொன்னோம். இப்போ அந்த கார்த்திக் வீடு தேடி வந்து கலாட்டை படி போனதுக்கு அப்புறம் தான் அவனை பத்தி உன்னால முழுசா நம்ப முடியுது இல்லம்மா? என் நிலைமையில இருந்து பார்த்தா தாண்டி உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பொண்ணையும் பத்திரமா கரையேத்தணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா தாய்க்கும் இருக்கிற ஆசை தான் எனக்கும் இருக்கு. சந்தியாவை தேடி ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் வந்திருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதுல இவ்வளவு வில்லங்க இருக்கும்னு எனக்கு எப்படிடி தெரியும்? அம்மா, அக்காவை இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிடுமா. இந்த வேலையை நம்பி நல்ல வேலையை விட்டுட்டா, இப்ப திடீர்னு இந்த வேலையை விட்டுட்டா உங்க படிப்பெல்லாம் என்னமா ஆகுறது? அம்மா, இது வரைக்கும் அக்கா எங்களுக்காக தியாகம் பண்ணதெல்லாம் போதுமா? நாங்களும் இது வரைக்கும் படிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல நாங்க 2 பேரும் ஏதாவது வேலைக்கு போய் இந்த குடும்பத்தையும் உங்களையும் அப்பாவையும் நாங்க பாத்துக்கிறோமா? இனிமே அக்கா கஷ்டப்பட வேண்டாம். அம்மா, மறுபடியும் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த தடவை அவன் ஏதாவது பண்ணா அவனை நான் சும்மா விட மாட்டேன்.
உள்ள வரலம்மா? வாங்க. அம்மா, நீங்க எல்லாரும் சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். நான் உட்காருங்க. நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என் பையன் அப்பேற்பட்ட கேரக்டர் உள்ளவன் இல்லை. தான் நினைச்சதை நடத்தியே ஆகணுங்கிற பிடிவாத குணம் உள்ளவன். அதனால தான் அவன் இங்கே வந்து தாம் தோம்னு கத்திருக்கான். அதுக்காக நீங்க யாரும் அவனை பத்தி தப்பா. உங்க பையனை நீங்க ஒழுங்கா வளர்க்கல சார். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பிரியா வடிச்சு கீழே தள்ளிட்டு எங்க அம்மா அவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாரு. நீங்க பெத்த புள்ளைங்கிறதுக்காக அவர் என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க பொறுமையா இருக்கலாம். நாங்க தாங்கிக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா சார்? சொல்லுங்க. சொப்னா, என்னடி இது? பெரியவங்கங்கிற மரியாதை இல்லையா உனக்கு? அவர்கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? பேசாம இருடி. அவ பேசிட்டு போட்டுமா. ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய கருணை உள்ளம், கண்டிப்பு எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா என் பையனுக்கு அதெல்லாம் கிடைக்காம போச்சு. சின்ன வயசுலயே அவனை பெத்தவோ அவனை விட்டுட்டு போயிட்டா. வளர்த்தவளும் சரியா இல்லை. நானும் பணம்னு பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்துட்டேன். அவனும் அவன் மனம் போன போக்கிலேயே போயிட்டான். நானும் அவனை சரியா கவனிக்கல. அதுக்காக நான் இப்போ வருத்தப்பட்டு இன்னும் பிரயோஜனம். அதனால என் பையன் உங்ககிட்ட நடந்த முறைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. ஐயா, நீங்க போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களே, உங்க மேல எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லையா. நீங்க உட்காருங்க. அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் திருந்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி உங்க மக சந்தியா மேல நான் அதிகமாவே நம்பிக்கை வச்சிருக்கேன். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இந்த கல்யாணத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆ, ஆ. எந்த தாயும் தன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவானா சந்தோஷப்படுவா. ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் என் மனசுல இல்ல. எங்க எல்லாருக்குமே சந்தியாவோட எதிர்காலம் என்ன ஆகுமோ நினைச்சு பயமா இருக்குயா. ஏம்மா அப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துல புருஷன் நல்லா அமைஞ்சு சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் சரியா அமையாம போனாலும் பரவாயில்ல. ஆனா புருஷனே சரியில்லாம சுத்தி இருக்கிற எல்லாருமே சரியா இருந்தா கூட அந்த பொண்ணு வாழ்க்கை சரியா அமையாதுங்க. இத நான் அனுபவிச்சிருக்கேன். வேண்டாங்க, நான் பட்ட வேதனையே போதும். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வேண்டாம். அவளுக்கு வசதியான புருஷன் அமையாட்டி கூட பரவாயில்ல. அவ மேல அன்பு வச்சிருக்கிறவரா இருந்தா மட்டும் போதும். உங்க புள்ளைய கட்டிக்கிட்டா அவ நிம்மதியா இருப்பாளான்னு தெரியாது. ஆனா அவளை நினைச்சு நாங்க தினம் தினம் பயந்து செத்துக்கிட்டு இருப்போம். எங்களை விட்டுருங்கய்யா. என் பையன் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைகிட்ட பொம்மையை கொடுத்தோம்னா அது கொஞ்ச நேரம் வச்சு விளையாடும். அப்புறம் அதுவே கீழே போட்டுட்டு யாரோ உடைச்சிட்டாங்கன்னு ஓன்னு அழும். அந்த மாதிரி என் பையன் குழந்தை மாதிரிமா. என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க எத்தனையோ பணக்காரங்க என் வீட்டு வாசல காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. பட் ஒன் திங், தாரமா இருக்கணும்னா அவ தரமுள்ளவளா இருக்கணும். அப்படி என் பையனுக்கு தாரமாவும் தாயாவும் இருக்கிற குணம் சந்தியாகிட்ட தான் இருக்குமா. அதனால தான் உங்க வீட்டை தேடி வந்திருக்கேன். அப்படி வந்தது தப்பாமா? ஐயா, நீங்க உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா அமையணும்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி எங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? எங்க பொண்ணு ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி உங்க பிள்ளை பேசினாரு.
இப்ப அந்த வார்த்தை பெருசா தெரியாதுங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அதே வார்த்தையை அவர் சொன்னா அத சந்தியாவாலையும் தாங்க முடியாது, எங்களாலையும் தாங்க முடியாது ஐயா. அவங்க தகுதி என்னவோ அந்த எல்லைக்குள்ள இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுங்க. அதை தாண்டி போகணும்னு நினைக்கும் போதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வருது. இந்த கல்யாண பேச்ச இதோட நிறுத்திடுவோம். சரிம்மா, நீங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்கீங்க. அதனால இந்த கல்யாண பேச்சை நான் கண்டினியூ பண்ண விரும்பல. 2-3 நாள் கழிச்சு வரேன், அப்ப பேசலாம். நான் வரேம்மா. வரேம்மா. ஏய் சிவகாமி, நீயா? வாசல்ல கார் நிற்கும் போது நீ தான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. இந்த கல்யாணம் நடக்காது. ஒரு பைத்தியக்காரனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். நான் தான் உன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனேன்ல, மறுபடியும் ஏன் இங்க வந்த? ஐயா நீங்க கிளம்புங்க ஐயா. சிவகாமி, என்னடி இந்த பெரிய மனுஷன்கிட்ட சிக்னல் கொடுக்குறியா? நீங்க கிளம்புங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு பெரிய மனுஷன், இந்த குடிகாரங்கிட்ட நின்று பேச வேணாம், அது உங்களுக்கு அவமானம். இவன் இப்படித்தான் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். இவனை நீங்க மதிக்க வேண்டாம், கிளம்புங்க. இதுதானே நீ இப்ப சொன்னதுக்கு அர்த்தம்? தரண்டி தரண்டி தரண்டி. ஓ பெரிய மனுஷா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பணப்பை பிடிச்சி ஆட்டுது. அதான் என் பொண்ணை ஒரு பைத்தியத்துக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். போயா வெளிய. மிஸ்டர் தாமோதரன், உங்க நிலைமை சரியில்லை. நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். அப்புறம் இல்ல, எப்பவுமே நீ இந்த பக்கம் வரக்கூடாது. என் பொண்ண யாருக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். வெளியே போயா. போயா. பாத்தீங்கல்ல, போதையில ஒரு மனுஷனுக்கு தான் என்ன செய்யறோம் என்ன பேசுறோங்கிறதே புரியறதில்ல. இதே மனநிலையில தான் உங்க பிள்ளையும் இருக்காரு. நான் தினம் தினம் படுற கஷ்டத்தை என் பொண்ணும் படணுமா? சொல்லுங்க ஐயா. வேணாம் ஐயா, எங்களை விட்டுருங்க. வேண்டாமா, வேண்டாம். Don't cry. God is great. Everything will be all right. நந்தினி, கடவுள் முகம் பார்க்கும் முன்னே கணவன் முகம் பார்த்தால் கூட கடைசி வரை பார்க்க உந்தன் முகம் வேண்டுமே. கடலுக்கு ஒரு ஈரம் இல்லை, மலைகளுக்கு உயரம் இல்லை, உறவுகள் அக்கா தங்கை போல் இல்லையே.
அக்கா